ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் குட் ஈவினிங். நம்ம இப்போ தான் கொரோனா ஒமிக்ரான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஓகே நார்மல் ஆயிடுச்சின்னு விட்டால் இங்கே ஒருத்தங்க புதுசாக ஒரு வைரஸை கிளப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன வைரஸ்ன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறீங்க. நிறைய ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெயின் டு பூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஈவலாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய படத்தில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் போட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் பார்த்த ஒரு இன்சிடெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்னடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜோம்பி வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜோம்பியா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஜோம்பி மீன்ஸ் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனித உடல் இருக்குல்ல, இதை சாவடிச்சிட்டு இதுக்குள்ளே இன்னொரு வைரஸ், அதாவது ஒமிக்ரான்லாம் கோவிட் மாதிரி ஒரு வைரஸை நமக்குள்ளே விட்டால் நம்ம உடம்புக்கு உயிரே இருக்காது, எதையும் துடிக்காது. ஆனால் அந்த உடம்புக்கு உயிர் வந்து அந்த உடம்பு இருக்குல்ல, பேய் மாதிரி போய் யாரெல்லாம் கடிக்குதோ அந்த உடம்பும் மறுபடி அந்த உடம்பு செத்துடும். அதாவது இப்போ நான் தான் இருக்கேன்னு வைங்களேன், என்னைய மாதிரி ஒருத்தன் இருக்கான், நான் தான் அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டேன். நான் செத்து போனதுக்கப்புறம் என் உடம்புல அந்த வைரஸ் வந்து ஒட்டிக்கிச்சு. இல்லைனா ஏதோ ஒரு நாயோ டாங்கிலி போட்ட நாய் வந்து நம்மளை வந்து கடிச்சிருச்சு, என்னை வந்து கடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, என் ஹார்ட் பீட் எல்லாம் நின்றுச்சு. நான் மறுபடியும் எந்திரிச்சிட்டு வந்து என்னைய மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கானா, நான் அவனை அங்கன்னு ஒரு கடிச்சிட்டேன்னா அவன் செத்து போயிடும். அவன் எதை துடி பண்ணுறோம். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் ஹாலிவுட் படத்தில் காட்டின மாதிரி சொல்கிறேன், அவனு என்னை மாதிரி ஜோம்பியாக மாறிடும். நீங்கள் நிறைய பேர் ரெசிடென்ட் ஈவில் படம் பார்த்துருப்பீங்களா, ரெசிடென்ட் ஈவிலில் கேம் விளையாண்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. மிருதன் படம் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியாக போகிறதுனா மிருதன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் வர்ற மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸில் சைபீரியா சைடில் ஒரு அட்லாண்டிக்கில், அதாவது பனி பிரதேசத்தில் பனிக்கடியில் 18,500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வைரஸ். இப்போ உள்ள வைரஸ் இல்லை, 18,500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வைரஸ்ன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்னடா இது இப்படி சொல்கிறீங்க, நம்மளே 2000 தான் இருக்கும், நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்ணால் எப்படி பார்த்தாலுமே எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு விட்டாலுமே இது என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அந்த சயின்ஸ் லேபில் அவங்களுக்குன்னு ஒரு குழு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் ஆகாதுங்க, எடுங்க பண்ணிக்குள்ளே இறங்கின்னு அதையும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க. அந்த வெரைட்டியெல்லாம் எத்தனை டஜனோ, 4 டஜனோ 5 டஜனோ எடுத்துகிட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்களாம்மா. டேய் என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் நம்ம சைனாவில் அது பெய்ஜிங்கா நம்ம கொரோனா சிட்டி இருக்குது, அது ஒன்று, அங்கே தான் நம்ம ட்ரம்ப் அடிக்கடி சொல்லுவார், கொரோனா ஊருன்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ அந்த ஊர் மாதிரி இப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து என்னமோ பண்ண போகிறாங்க. இதில் ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனின்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்க எல்லோரும் சேர்த்து அந்த வைரஸை பிடிச்சி இதை ஒரு எலிக்குள்ளேயோ இதுக்குள்ளையாட்டு விட போகிறாங்க. அந்த எலி என்ன ஆகும், வேறு எதையாட்டு கடிக்கும். அது தெரியாதனமாக நம்ம மனுஷங்க எவனையாட்டு கையை அதில் வச்சாங்கன்னா கையை கடிச்சு விடும். கடிச்சிட்டு என்ன ஆகும், அவன் வேற ஒருத்தனை கடிப்பான். பிறகு ரெசிடென்ட் ஈவில் கதையில் போகும். அப்போ இங்கே யார் ஹீரோவாக இருப்பா, நீ இருக்க மாட்டா விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாலுமே இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். உங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப நாள் சீரியஸாகவே பேசிட்டு வரோம்ல, இதான ஒரு ஃபன்னு. பட் இதுவுமே ஒரு சீரியஸ் தான். பட் இது நடந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 6 நாள் தானே இருக்குது இன்னொரு ஃபன் ஃபேக்ட் நடக்கிறதுக்கு. அந்த டைம் ட்ராவலர் சொல்லியிருந்தானே 6ஆம் தேதியா 4ஆம் தேதி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ட்டு. 2க்கு இடப்பட்ட நாள் இல்லாமல் என் பிறந்த நாள் அப்போ கொண்டு போய் வைப்பீங்க, செத்த பயில்வலாம் நாரா பயில்வலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க அந்த வைரஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லேபில் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்களாமா. அதுக்கு அவங்க சொல்கிற காரணத்தை கேளுங்களேன். ஏங்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, செத்த பயில இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது, அதனால் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. டே என்னடா சொல்லுனீங்க, இப்படிலாம் பண்ணி என்ன, இது ஏதோ ஒரு தவறு தண்டா நடந்துருச்சு. அப்படி தானே சைனாவில் நடந்துச்சு, கொரோனா பரவிச்சு. இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்களோ, உலகத்தில் எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஒருவேளை இதை கூட பயோவாரை யூஸ் பண்ணுவாங்களா? இல்லைன்னா இதை வச்சு எதுவும் ஐயோ பயோவார்னு வேறு சொல்லிட்டேன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ? ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ரஷ்யாவுக்கும் இப்போ உக்ரைனுக்கு வேறு போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வேறு லைட்டாக ஏதாட்டும் ஒரு ஊருக்குள்ளே போட்டால் கூட போதுங்க, அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உலகம் ஃபுல்லாக சாவுதான். எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, மால்டீவ்ஸ் இருக்குன்னு வைங்களேன். மால்டீவ்ஸில் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணால் அது ரொம்ப குட்டி ஊர். ஸோ அங்கே உள்ள எல்லாருமே வைரஸால் பாதிக்கப்பட்டு ஒரு ஜோம்பியாக மாறிட்டாங்க. மாறினதுக்கப்புறம் என்ன ஆவாங்க, அங்கே ஏதாட்டும் மீன் கிடக்கும்ல, மீனை
தெரியாதனமாக கடிச்சிடுவாங்க. அந்த மீன் என்ன ஆகும், அது செத்து போய் இன்னொரு மீனை கடிக்கும், இன்னொரு மீன் அப்படி கடிக்கும், இன்னொரு மீன் கடிக்கும். எவனாட்டு நம்ம ஊரில் ஃபாரினில் எவனாட்டு அந்த பீச்சில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, சன் பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கடலுக்குள்ளே ஹே அப்படின்னு நீச்சல் அடிச்சுலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மீன் ஏதோ வந்து தெரியாதனமாக கடிக்குதாம்னா அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறது தான். இப்படி ஸ்ப்ரெட் ஆகி உலகமே அழிச்சிடும். கடைசியில் யார் திரும்ப தப்பிப்பா? எனக்கு இது ரியாலிட்டியாக நான் யோசித்து பார்த்தேன். இதை இப்போ தான் யோசிக்கேன். என்ன அப்படின்னா, இது ரியாலிட்டியாக நடந்துச்சுன்னா யார் திரும்ப ஃபஸ்ட்டு தப்பிப்பா? இந்த ஸ்பேஸில் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் தப்பிப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் இருந்துருமோ? ஏன்னா அவங்களுக்கு டிவி சிக்னல்ஸ் எதுவும் எப்படி இருக்குன்னு தெரிலல. மேபி இங்கேருந்தே அவங்க சொல்லிடுவாங்க வாக்கி டாக்கியில், இங்கே வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதியா, நீ அங்கே இருந்துக்கோ, திரும்பி வந்துடாத ஒரு பக்கம், உலகத்துக்கு பக்கம் ஒரு பக்கம், நான் உலகத்து பக்கம் திரும்பி வந்துடாத, பிறகு செத்து போயிடுவேன் அப்படிம்பாங்க. அங்கே அவன் பசியில் கிடப்பான், அது வேறு விஷயம். இல்லைன்னா இவங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அனுப்பிடு, அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க போகிறவங்க, அவங்க தான் அடுத்த ஆதாம் ஏவாளுங்கிற மாதிரி கிளப்பி விட்ருவாங்க. அவங்க இங்கே வந்து இந்த வைரஸ்லாம் அழிஞ்சதுக்கப்புறம், வைரஸ் எப்படி அழியும்? ஏதாட்டும் ஆன்டிபயோட்டிக் வேணுமா அதுக்கு? என்ன பண்ண போகிறாங்களோ? சரி ஓகே, ஆன்டிபயோட்டிக் நம்மளே ஆனால் ஒரு மர்மம் இருக்குங்க. எப்படின்னா எனக்கு இது டவுட் இருக்குது. ஹாலிவுட் படத்துலலாம் எடுத்திருக்காங்கல்ல, அதாவது கிரவுண்ட் கீழே அம்பர்லா சிட்டி, அதாவது அம்பர்லா கிரியேஷனாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, தெரிஞ்சுனா சொல்லுங்கள். அம்பர்லான்னு வரும், ஓகேவா? அந்த அம்பர்லா வந்து பூமிக்கு கீழே தாங்க வச்சுருப்பாங்க, பல கிலோமீட்டர் தள்ளி வச்சுருப்பாங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம பூமியிலையும் உண்மைக்கு எதுவும் இருக்குதா? அந்த மாதிரி எதுவும் சயின்ஸ் லேப் வச்சுருக்காங்களா? அந்த இடத்துக்குள்ளே முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் போவாங்களா? இந்த அதிபர்கள், இந்த ஜெர்மனி அதிபர், ஃப்ரான்ஸ் அதிபர், மிஸ்டர் விளாடிமிர் புட்டின், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள் தான் உள்ளே போவாங்களா? ஒருவேளை அந்த இடத்துல அவங்க பதுங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கான தூணு தான். தமிழ்நாடு எப்படி தப்பிக்கும்? பிஎஸ்எல்வி அனுப்பி விட்ருவோம். பிஎஸ்எல்வியில் நம்ம தமிழ் மக்களை கொஞ்சம் பேரை வச்சு அனுப்பி விட்ருவோம். அப்போது நார்த்துன்னு கேட்டிங்கன்னா, நார்த்து என்ன நீ போனால் நமக்கு என்னங்க அப்படின்ட்டு நானும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபராக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நார்த்தில் உள்ள ஒரு மனிதனால், ஒரு டெலிகிராம் பையாவால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். உங்கள் காடு மேலே உள்ளே 16 இலக்க நம்பரை சொல்லுங்கோ, பின்னாடி உள்ள 3 நம்பரை சொல்லுங்கோ, இல்லை அப்படியே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கோ, நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கோ அப்படிம்பாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேங்க. இதெல்லாம் ஓப்பன் சொல்லிட்டு இருக்க முடியுமா? டேய் இவன் தான்டா எங்கேயோ பலமாக போய் அடி வாங்கியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு இங்கே வர கேட்குதுங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரி ஏமாந்துருக்கோம். அதனால் நம்ம நார்த்தையே விட்டுருவோங்க. அவங்கெல்லாம் ஏங்க இப்படி இருக்காங்க? திருட்டு பசங்களாக இருக்காங்க இங்கே. இந்த மாதிரி சிலர் நான் டைரெக்டாக யாரையுமே சொல்ல விரும்பலை. ஸோ சிலர் வந்து இந்த மாதிரி எச்சக்கலைங்களாக இருக்காங்க. நம்ம பாஷையில் சொல்லலாம் எச்சக்கலைங்களாக இருக்காங்க, நாரப்பயிலெலாம் இருக்காங்க. நார்த் சைடில் உள்ள பசங்களாம் நல்லா வேலை பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சிக்கன் ரைஸ் போடுவாங்க தெரியுமா, அப்படியே போட்டு அழகாக எடுப்பாங்க. அப்படி இந்த ஃபயர்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி அழகாக போட்டு வேலை பார்க்குற பசங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த படித்த திமிங்கலங்க இருக்குல்ல, இந்த திமிங்கலெல்லாம் வாத்தியாரே நான் வேணா அவன் காடை தூக்கிறவா அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, மாறி பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிறகு ஒத்த அடி பாதையில் பாட்டை தான் பாடணும். இந்த ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் பார்த்தேங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்ம பேசிக்கிட்டே போய்ட்டுருப்பாப்புல, திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்காங்க, டே ஒத்த அடி பாதையில் தாவி ஓடுறேன் அப்படின்ட்டு பாடிட்டு போயிடுவாப்புல. இதுக்கு காப்பிரைட் நீங்கள் போட முடியாதுல்ல. இது ஒரு ரேண்டம் இடமாக வீடியோவே மாறிடுச்சு பார்த்தீங்களா ஃபைனல் வந்து. ஸோ ஓகே, அதெல்லாம் விட்டாலுமே நம்ம பிஎஸ்எல்வியில் நம்ம தமிழ் மக்களை வந்து அனுப்பிடுவோம். ஏன்னா தமிழ் வளரணும்ல. அவன் இங்கிலீஷ் வளரணுன்ட்டு அவன் அனுப்புகிறான்னா நான் தமிழ் வரணும்னு அனுப்புவேன்டா. என்னடா நீ இங்கிலீஷ் வளர்ப்பியா? வளர்த்துக்கோ, நானும் வளர்ப்பேன். நான் தமிழை வளர்ப்பேன்டா. ஆனால் உண்மைங்க, இப்போ பண்ணியே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இந்த இங்கிலீஷ்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ இங்கிலீஷ்லாம் வளர்த்து விட்ருவாங்க. தமிழ் இப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டை தமிழ் எத்தனை பேர் தெரியும்? மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெயர்ந்து போன மலேசிய தமிழர்களாக இருக்கட்டும், இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமெரிக்கனில் உள்ள தமிழர்களாக இருக்கட்டும், சிஇஓ நம்ம சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் மட்டும்தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்துலேயுமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்தி மேலேருந்து கீழே வருது, ஆனால் கீழேருந்து தமிழ் மேலே போக மாட்டேங்குது. அப்போ இங்கேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும். நீ பார்த்துட்டு இருக்கன்னா, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தமிழனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தமிழ் பிரதமராக மாறணும். டீக்கடையில் இருந்த ஒரு மோடிஜி வந்து இப்போ வந்து நமக்கு எப்படி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறோம், நீ ஒரு பிரைம் மினிஸ்டராக மாறுவே. உனக்கு அதை விட்டால் என்னவே வேலை? நீ எம்எல்ஏவாகி காசு பார்க்கணும்னு நினைக்கியா? நீ பிஎம் ஆகி காசு பாருவே. நீ பெருசாக ஆசைப்படு.
ஏன் சின்ன வயசுலேருந்து டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டேய் சின்னதாக ஆசைப்படாங்கடா பெருசாக ஆசைப்படுங்க. நீ பெருசாக ஆசைப்படுவே அப்போனா தான் உனக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் ஒரு கார் தருவாங்க. அதை புல்லட் ப்ரூஃப் இருக்கும், வெளியே பாம்பு அடித்தாலும் உள்ளே இம்பேக்ட் ஆகாது, உள்ளே என்ன தான் பண்ணாலும் அது வைப்ரேஷன் ஆகாது, வண்டி அப்படி தக்கன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டி வச்சுருக்காருங்கிறதுக்காண்டி அதை சொல்கிறேன். ஸோ நான் இப்போ நிறைய பேசினேன்ல, இது எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை கேதர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீ ரைட்டு தானே, அவங்க கேட்குறதும் சரி தானவே அப்படின்னு நானும் சொல்லுவேன். நான் வந்து என்னையை நம்பி இல்லைங்க, ஏங்க என்னை நம்பி யாரும் இல்லைங்க. என் மூஞ்சியும் பார்க்கணுன்ட்டு ஒரு 4-5 பேர் வருவாங்கல்ல. ஸோ அவங்கள சாக்ரிஃபைஸ் அதாவது அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ்ங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போகணுன்றது நான் ஆசைப்படுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம் இன்னொரு 4 பேருக்கு தெரிஞ்ச தப்பு இல்லையே, அதில் ஒன்றும் தவறு இல்லையே மக்களே. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணுவேன். ஸோ சீரியஸான கண்டென்ட் நான் மேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிங்களா, மேக் பண்ணலான்னு நினைக்கிங்களா? ஏன்னா லாஸ்ட்டாக நான் அப்த வீடியோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 100 பேருக்கு மேலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோலாம் 100 பேருக்கு முதல்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 பேராக மாறிச்சு, அப்புறம் 40 பேராக மாறிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆவரேஜ்லேயே போயிருந்துச்சு, 40 கீழே ஆவரேஜ்லேயே போயிட்டு இருந்துச்சு, பில்லு ஆவரேஜ்லேயே போயிருந்துச்சா. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணேன், சரி ஏதாவது பண்ணுவோம் விஷயம் நம்ம பண்ணுவோம், என்னைக்காட்டும் ஒரு வீடியோ ஹிட் ஆகும். அந்த வீடியோ எதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மக்கள் அதை முடிவு பண்ணட்டும். ஏன்னா பிக் பாஸ் மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்கன்னா, பிக் பாஸில் ஜெயிக்கிறதே மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்கன்னா, இதே மக்கள் முடிவு பண்ணுவாங்கவே, உனக்கு ஒரு காலம் வருவே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே போய் அந்த ரெட் கலரில் SU அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா, எஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லணும்ல, அந்த ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும், இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த ரெட் கலர் பட்டன் தட்டுவே, நீ தட்டு. நம்ம எங்கெல்லாமோ சட்டத்தெல்லாம் கேட்க முடியாமல் நம்ம கோவப்படுறோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே தட்டுவே, நீ கீழே கொட்டுவே, உன்னோட கருத்தை எல்லாத்தையும் கீழே கொட்டுவே, நான் அதை கண்டுவே, நான் பேசுகிறவே, நாம் பேசுகிறோவே. இது வந்து நாங்கள் தனிப்பட்ட சேனல் கிடையாது, நாமவே. ஓகேவா, நாம் 2 பேரும் இந்த சேனலில் பேசுகிறோம், கலக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்தாட்ட கேள்வி கேட்கணுன்னா தைரியமாக கேட்குறோவே. கவர்மெண்ட்டு நம்ம வந்து அஃபென்ஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து டிஃபென்ஸ் தான் பண்ண போகிறோம். அவங்க சொல்கிறதுக்கு நம்ம எதிர்க்கத்தை வச்சு நமக்கு அதுக்கான ஒரு தீர்வை நம்ம எடுக்க போகிறோவே. அதுதான் நாம் பண்ண போகிறவே. என்னவே இது ஏழை என்ன திருநெல்வேலி பாஷையாக வருதுன்னு நீங்கள் கேட்பியல்லாவே. நான் திருநெல்வேலிக்காரவே, நான் தூய திருநெல்வேலிக்காரவே. நான் தூத்துக்குடியில் ஒரு பண்ணை விலைங்கிற ஒரு ஊரில் நான் பிறந்தவே, நான் பேசுவே. தமிழனுக்கு பேச முடியலன்னா ஒரு என்ன வருத்தவே, இழுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீயா நான் இல்லை, தமிழ் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உனக்கு கூச்சமாக இருக்குன்னா அது என்னவே இழுக்காவே. அதென்ன உனக்கு அசிங்கமாக இருக்குதா? அப்போ இந்தி இருந்து திணிக்கும் போது நமக்கு அசிங்கமாக இல்லை, ஹிந்தி தெரியாது போடாங்கிறோம். பட் அதுவே நம்ம எழுதும் போது இது பண்ணுறது என்னங்க, என்ன பாகா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ தமிழ் 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 மட்டுமே நிரந்தரம், மீதி எல்லாம் என்னமோ சொல்லிக்கங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ல, நான் சொன்னால் தான் கலாச்சிப்பிடுவாங்க, பிறகு வீடியோக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிறகு நமக்கு என்னத்துக்காங்க வம்பு. நம்ம இதுங்க பொலிட்டிக்கலில் இறங்கிக்கிட்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு. பட் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஒரு சில இடத்துல நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜல்லிக்கட்டுனா ஜல்லிக்கட்டுக்கு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. நம்மளோட தேவையை நம்ம கேட்குறது வந்து தப்பு இல்லையே. அதனால தானே ஸ்பீச் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணணுச்சுன்னா கீழே கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் தென் வேறு என்ன மாதிரி ஃபன்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம், வேறு என்ன மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக நம்ம வீடியோக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லையோ ஸ்னாப்சாட்டில் எங்கேயாட்டி நீங்கள் ப்ரைவேட்டாவோ எல்லாம் இந்த வீடியோட கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். எங்கடா இருக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த சேனலோட அபவுட் செக்ஷன்லையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தான் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப். நான் உங்கள் சிராஜ். டாடா பை. லவ் யூ கைஸ். ஹேவ் எ குட் டே. சியர்ஸ். கொரோனா போயிருச்சு, ஜோம்பி வருது, சேஃபு வரவே, திரும்பி ஸ்ட்ராங்காக வரவே. பாய். சியர்ஸ் மக்களே. லவ் யூ.